Dear student, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸைஸ் 2.9ல் 7th சம் பார்க்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஸோ அதனோட சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். The degree of the nominator is equal to the degree of the denominators. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம். நாமினேட்டர் பை த டினாமினேட்டரால் டிவைட் பண்ண போகிறோம். நாமினேட்டர் இது, டினாமினேட்டர் இது, ஓகேவா? ஸோ எப்படி டிவைட் பண்ணணும்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 நாமினேட்டர் எழுதியாச்சு. டினாமினேட்டர் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 டினாமினேட்டரே எழுதியாச்சு. ஸோ எப்படி டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் கட் ஆகணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணால் இதே சேம் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு வரும் அப்படிங்கிறத லிசன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் மேலே 1 போட்டு 1 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மைனஸ் 5x into 1 minus 5x plus 6 into 1 6, ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளஸில் இருக்கிற மைனஸ் ஆகும், மைனஸில் இருக்கிற ப்ளஸ் ஆகும், ப்ளஸில் இருக்கிற மைனஸ் ஆகும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பார்ட் கட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ப்ளஸ் 5x ஆயிடுதான். அதனால் இதை வந்து என்ன பண்ணுவோம்? 6x மைனஸ் இது மைனஸ் 6 ஆகிறதால இது வந்து மைனஸ் 5 ஆகிரும். ஸோ ஆன்சர் என்ன வருது? 6x மைனஸ் 5ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இது சம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இப்போ டிவைட் பண்ணிக்கிறது நமக்கு என்ன வருதுன்னா 1 ப்ளஸ் 6x மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இதை ஈக்குவேஷன் 1 நம்ம வந்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சேம் சம் பாருங்கள், 6x மைனஸ் 5 இந்த பாட்டை மட்டும் எடுக்கிறோம். 6x மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இதை வந்து எப்படி நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிக்கலாம். இங்கே வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம் எக்ஸ் ஸ்கொயரில். அப்போ 1 இன்டு 6 6 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்? நம்மளுக்கு வந்து மைனஸ் 5 வந்து ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும், மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 6 வரணும். ஸோ அதனால் -3 இன்ட்டு -2 அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணி பார்த்தோம்னா -5 வருமா? இதே இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ளஸ் 6 வந்துடும். ஸோ அதை தான் இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். 6x மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இன்ட்டு பார்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஏ பார்ட் வந்து ஏ ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2. ஏங்கிறது கான்ஸ்டண்ட்டாக எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் 6x மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இதை தான் நம்ம வந்து எப்படி எழுதியிருக்கோம்னா ஏ ப்ளஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ரெண்டையுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கீழே உள்ள ரெண்டையும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவோம். அதை தான் இங்கே இந்த ஸ்டெப்பில் வந்து போட்டிருக்கோம். ஏ ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நம்மளுக்கு இதான் வரும், எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. ஸோ அப்போ இந்த ரெண்டு பாட்டும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறதால ரெண்டுமே வந்து கட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்னா 6x மைனஸ் 5 ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கும். ஸோ இதை ஈக்குவேஷன் 2 அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்தது தான் ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம்மில் வந்து பார்த்துருப்போம். எந்த பாட்டு நம்மளுக்கு ஏவோட வேல்யூஸ் வேணும் இல்லாட்டி பியோட வேல்யூஸ் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டை வந்து 0 பண்ணணும். அப்போ என்ன வேல்யூஸ் போட்டால் நமக்கு வந்து இது 0 ஆகும் அப்படிங்கிறத அசியூம் பண்ணிவிட்டு இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம போட்டோம். இன் ஈக்குவேஷன் 2ல் வந்து புட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லலாம் 2 6 இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் 6 இன்ட்டு 2 மைனஸ் 5 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுறோம்? 2 மைனஸ் 2 ப்ளஸ் பி ஆஃப் இங்கே இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் 3 அப்படின்னு போட்டோம். ஸோ இதை வந்து 6 இன்ட்டு 2 12 மைனஸ் 5 ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0 இந்த பாட்டு 0 ஆயிரும் ப்ளஸ் -1 வந்து -1b இருக்குது. ஸோ அப்போ பியோட ஆன்சர் என்ன வருது நமக்கு? -7. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸுக்கு வந்து 3 போட்டோம் அப்படின்னா பியோட பார்ட் வந்து நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ எக்ஸுக்கு 3ங்கிறத கொடுக்குறோம். அதே ஈக்குவேஷனில் 6x மைனஸ் 5 ஈக்குவல் டு ஏ ஆஃப் இந்த எக்ஸு பதில் என்ன பண்ண போகிறோம்?
x minus 2 plus b of x minus 3. இந்த எக்ஸுக்கு பதிலாக 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 6 into 3 minus 5 equal to a into 3 minus 2 plus b into எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டு 3 minus 3. இப்போ நெக்ஸ்ட்டு 6 into 3 18 minus 5 equal to இங்கே வந்து 1 இருக்கும் 1a plus b part வந்து 0 ஆயிடும். இப்போ ஏயோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்கும் 13 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஏயோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டையுமே வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கீழே ஒரு வேல்யூஸ் பார்த்து வச்சுருந்தோம் இல்லையா ஏபின்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பார்ட்டில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த பார்ட்டில் வந்து அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் 6x minus 5 divided by x square minus 5x plus 6 equal to ஏக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 13 divided by x minus 3 மைனஸ் ஆஃப் ஏன் இங்கே மைனஸ் ஆஃப் வருதுன்னா நம்மளுக்கு வந்து b minus 7 அதனால் -7/x minus 2 இதை ஈக்குவேஷன் 3 வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் 3யை எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூஸ் என்ன வரும் 1 + 13 divided by x minus 3 minus 7 divided by x minus 2 இதான் ஆன்சர். தேங்க்யூ.